பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆமென். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், அது பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், அது பாயும் இடமெல்லாம். ஆமென். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து. ஆனந்த தைலம் நானே, குளங்களுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, குளங்களுக்கு எதிரானே. புதியாடை போற்றிடுவே, சாம்பலை நீக்கிடுவே. புதியாடை போற்றிடுவே, சாம்பலை நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆமென். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எல்லாரும் சொல்லவோ, எனக்குள்ளே எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் நான் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் நான் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தோ மருந்தும் நானே, விருந்தோ மருந்தும். ஆமென் ஆமென். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. சொல்லுவோம்.
எனக்குள்ளே 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 ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். முழங்கிடுவே சுவிசேஷம் முடிக்கப்பட்ட ஜனத்திற்கு, முழங்கிடுவே சுவிசேஷம் முடிக்கப்பட்ட ஜனத்திற்கு. காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுகள் அவிழ்த்திடுவே, காயங்கள் ஆற்றிடுவே. ஆமென். கட்டுகள் அகற்றிடுவே, விடுதலை பறைசாற்றுவே, நான் விடுதலை பறைசாற்றுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ. சொல்லுவோம் 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 சொல்லுவோம். மாராகாரா மனகதர கதனா ஷாபர கதர 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 கதர. ஆமென் 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 ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம், கனி கொடுக்கும் மரம் நானே. நாள்தோறும் நான் கனி கொடுப்பேன். கனி சொல்லுங்க, வாயில் திறந்து அறிக்கை பண்ணுவோம். என் வாழ்க்கை கனி உள்ளதாய் மாறும். இலைகள் ஊதிவதில்லை, கனிகள் கெடுவதில்லை. சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. இலைகள் உதிர்வதில்லை, இலைகள் உதிர்வதில்லை. என் வாழ்க்கையில இலை உதிர்வது இல்லை, என் வாழ்க்கையில பலவீனம் இல்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தோம் மருந்தோம் நானே, சபைக்கு விருந்தோம் மருந்தோம் நானே. எனக்குள்ளே பாரா கானா தேகோ ரோட்டோ கானா தேரே தேனே நக்கா ரிகதரு தினமனே. எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பரலோக பலனே, அபிஷேகமே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. சொல்லுங்க 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 சொல்லுங்க. மானாராகா தினிகதனகதரே தினிமெனிகதனகதனா ரிபரகதனகதரே தினிதிகதே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஹல்லேலூயா, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் நான் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் நான் பரவிடுவேன். அபிஷேக நதி, நான் ஒரு நதி, நான் ஒரு நதி. சொல்லுங்க, அபிஷேக நதி நானே, அகிலமெங்கோ நான் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், ஆமென், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், ஆத்துமாக்கள் ஏராளம். அலைரபாஷகான நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம்
எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அல்லேலூயா அது அல்லேலூயா ஜீவ ஊற்று ஷாபா ராபா அது ரா வற்றாது ஒரு divene kono divine dikundo dimana nakanade dinine dinino shakara dine எனக்குள்ளே ஜீவ ஊற்று ஆமென் ஆமென் அது ஆமென் 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 ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அபிஷேக நதியாய் நம்மை மாற்றி இருக்கிறபடியாய் நாம் போகிற இடமெல்லாம் கனிகளையும் விருந்தும் மருந்துமாய் நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறபடியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நாம் பாய்கிற இடமெல்லாம் செழிப்பு, நாம் போகிற இடமெல்லாம் விடுதலை, நாம் போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய அற்புதம். நாம் செல்கிற அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் ஆவில நிறைந்து கர்த்தர் நம்மை நதியாய் மாற்றிருக்கிறாரே. கர்த்தர் நம்மை நதியாய் மாற்றிருக்கிறாரே. உலகமெங்கோ பரவி பாய்கிற நதியாய் என்னை மாற்றினீரே. பரகதன மனகதன ரிகதனமா ரிரதகதரே தினே மேரேகதரே தினே மேரேகதரே காந்தனா நதி ஜீவ நதி ஜீவ நதி வற்றாத நதி பலிபீடத்திலிருந்து பாய்கிற நதி. நான் ஒரு ரட்சிப்பின் நதி, நான் ஒரு ஜனங்களை விடுவிக்கிற நதி. விபராத கந்தனா நான் நதியாய் இருக்கிறபடியினாலே எனது வாழ்க்கையில இலை உதிர்ந்து போகுதல் இல்லை, இலை உதிர்ந்து போவது இல்லை. நான் பச்சையான ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறேன். அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. என்னிடத்தில் இனி வறட்சி இல்லை, என்னிடத்தில் இனி தோல்வி இல்லை. இனி இலை உதிர்தலை நான் காண்பதில்லை, இனி நான் பலவீனத்தை காண்பதில்லை, இனி நான் தோல்வியை காண்பதில்லை, இனி நான் அவமானத்தை என் குடும்பத்தில் காண்பதில்லை. பச்சையான மரத்தை போல என்னை மாற்றுகிற அபிஷேக நதியே. ரபரகதரபரகதரபனா கந்தரா தரகதரமா ரிகதர கந்தரா தினமரோ கந்தரா தரகதினமோ ஷிகதரகதரே திரகரோ ரிபரகதரகதரா ரகதரமா ஷிகதரகதரகதரகதரே மெனகதரகதரே மெனகதரகதினமா ஷிகதரகதரகதரே ஆவியில ஜோமனு, ஆவியில ஜோமனுங்க, ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க. அனல் முட்டு எழுப்புகிற கர்த்தருடைய ஆவியால் ஜெபிங்க. பரகதரமா திகதனே மெரகதரகதரே மெனகதரகதரகதரே மனகதரகதனா ரிபரகதரகதரே ரிபரகதரகதனமா ஷிகதரே கந்தனா ரிபரகதரகதரே. Hallelujah, 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 hallelujah. நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் ஒரு நதியை பாய பண்ணுவாராக. இனி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வறட்சியை மாற்றுகிற, இல்லாம எங்களை நீக்குகிற, நமது குடும்பத்தை சகல அடிமை தரத்திலிருந்து நீக்குகிற பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒரு நதி பாயட்டும். நதி பாய்வதாக எங்களுடைய குடும்பங்களிலே, எனது குடும்பத்திலே, எனது பிள்ளைகள்
ஒலிவ மர கண்டுகளை போல பந்தியை சுற்றிலும் நிலை நாட்டினவரே. ஆமே நாமே 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 விடுவிக்கிறோ, குடும்பத்தை விடுவிக்கிறோ. Jesus, oh Jesus, Urabashakanana. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், அவரை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கோ. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கோ. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுவோம், நேசரின் ரத்தம். ஹல்லேலூயா. பாசமாய் சிலுவையில் பலியானார், அவரை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இம்மட்டு உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டு உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கோம் அவனில் பெரியவரே. அவன் உலகிலே இருக்கோம் அவனில் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே பாடுவோம் பாடுவோம் பாடுவோம். நம்முடைய குடும்பத்துல இனி எந்த தீங்குக்கும் இடையில ரத்த கோட்டையில நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும். தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. சொல்லுங்க, ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே வாழ்வில் பயனானா யாருக்கு பயப்படுவே. அல்லேலூயா. அவரே வாழ்வில் பயனானா யாருக்கு பயப்படுவே. ரத்த கோட்டைக்குள்ளே மறக்கானாரே. ஆமென் 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 ஆமென்.
நுழைந்திருப்போம். என் குடும்பத்தை, என் எல்லைகளை, என் வீட்டை, என் பிள்ளைகளை, என் பிரயாசத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிறேன் இயேசுவின் ரத்தத்திலே. நான் நுழைந்திருப்பேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீங்காதே. தாய்க்கர் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய்க்கர் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்து செய்கின்றேன், ஆயனை போல ரத்த கோட்டையில கோட்டையில உலகிவிட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீங்காதே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, அநாதி ஸ்நேகத்தால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டு சேர்த்துக் கொண்டு ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருப்பேன், இனி எதுவும் அணுகாதே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருப்பேன், இனி எதுவும் அணுகாதே. கர்த்தர் கொடுத்த சகல விடுதலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய இரத்தத்தினால் நம்மை மூடி மறைத்து சகல தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் கர்த்தர் தமது கிருபையை விட்டு நம்மை ஒருபோதும் விலக்குற தேவன் அல்ல. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Jesus, oh Jesus, oh Jesus, oh Jesus. கர்த்தரே நம்மை குடும்பமாய் நிறுத்தினார். ஒரு தனி மனிதனை தனிமையாய் இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி கர்த்தர் குடும்பமாய் மாற்றி ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி அதிலே தங்கி தாபரிக்கிற பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்தரலி. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பூமியில் உள்ள எல்லா மச்சங்களின் மீது நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஆளுகையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் நமக்கு ஆளுகை தந்திருக்கிறார். சகலத்தின் மீது நமக்கு ஆளுகை உண்டு. சகலவற்றின் மீது தேவனுடைய பலத்தினாலே மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை தந்திருக்கிறார். இனி நம்முடைய குடும்பத்தில் தீங்கு நாம் காண்பதில்லை, தோல்வி காண்பதில்லை, பலவீனம் காண்பதில்லை. இலை உதிர்ந்து போகுது என்கிற நிலைமை இந்த நாட்களிலே நமது குடும்பத்தில் இராதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். There is going to be no autumn season. இலை உதிரும் காலம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற போறதில்லை.
பச்சையான ஒலிவ மரக கன்றுகளைப் போல ஆரோனை கோலை துளிர்த்த தேவனுடைய நதி நம்முடைய குடும்பத்தை நிறைத்து ஒவ்வொரு நாளும் பச்சையான ஒலிவ மரப்பந்துகளைப் போல நம்மை செழிப்பாய் நடத்துகிற தேவ கிருபைக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, 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 praise the Lord. Shaba rigadara dinemo rigadaratr dineme rigadarotr ko diridinemo rigadara dineme shikadarekindene. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர், ராஜாதி ராஜா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 68:6. ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலை தினத்திலிருந்து தேவன் எப்படி ஒரு தனி மனிதனை குடும்பமாய் மாற்றுகிறார். மனிதன் தனியாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. அவனை ஒரு கூடாரம் என்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆகையால் குடும்பம் கர்த்தருடையது, தேவனால் நிறுவப்பட்டது. குடும்பத்தை குறித்து கர்த்தருக்கு அக்கறை உண்டு. குடும்பத்தை கட்டி அதை பராமரித்து ஒரு நல்ல மேய்ப்பனாக ஆயனாக இருந்து சத்துருனுடைய தாக்குதலுக்கு விலக்கி பாதுகாத்து அவர் நடத்துகிறார். மாத்திரமல்ல, குடும்பம் என்று சொன்னால் ப்ரொடக்டிவிட்டி என்று அர்த்தம். குடும்பத்தை கர்த்தர் ஏன் ஏற்படுத்தினார் என்று சொன்னால், நீங்கள் கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் குடும்பமாய் ஏற்படுத்தினார். தனிமரம் தோப்பாகாது என்று உலகத்தார் சொல்லுவார்கள். அதுபோல கர்த்தர் தேவனுடைய சிருஷ்டிப்பின் கரம், சிருஷ்டிப்பினுடைய வல்லமை நமது வாழ்க்கையில் வெளிப்படும்படிக்கு விருத்திக்க பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை தருவதற்கு கர்த்தர் குடும்பத்தை பயன்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகத்தில் தேவன் ஆரம்பித்த அந்த ஊழியத்தை தொடர்ந்து இந்த பூமியில் நிறைவேற்றி சிருஷ்டி கர்த்தாவினுடைய குணாதிசயங்களை, அன்பு, ஸ்தோத்திரம், மன்னிப்பு, ஸ்தோத்திரம் போன்ற தேவனுடைய குணாதிசயங்களை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் குடும்பத்தை நிறுவினார் என்று நாம் காலை தினத்தில் நாம் பார்த்தோம். ஆகையால் தேவனுக்கும் குடும்பத்திற்கும் நெருங்கிய உறவு உண்டு. தேவனுடைய ஆளுகை இல்லாமல் எந்த குடும்பமும் இந்த பூமியில் வாழ முடியாது. பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கே கர்த்தர் என்ன செய்தார்? இந்த பூமியில குடும்பமாய் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. பரலோகத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? பரலோகத்தில் ஒரு வீட்டை வைத்திருக்கிறார். அந்த வீட்டை போல மனிதனுடைய வீட்டை உண்டாக்கினார். எப்படி மனிதன் தேவ சாயலினாலே உண்டாக்கப்பட்டானோ, பூமியிலே கர்த்தருடைய சாயலை எப்படி பிரதிபலிக்கிறானோ, அவருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சுகந்த வாசனையாக இருக்கிறோம், நற்கந்தகமாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதன், தனி மனிதன், an இண்டிவிஜுவல் எப்படி தேவனுடைய சாயலை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துகிறானோ, அதுபோல தேவனுடைய குடும்பம், பரிசுத்தான்களினுடைய குடும்பம், பரலோகத்தில் இருக்கிற வீடு எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த பூமிக்கு சாட்சியாக விளங்கும்படிக்கு கர்த்தர் குடும்பமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14-15 நாம் வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14-15. இது நிமித்தம் நாம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய, போதும், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா எங்க இந்த ரியல் ஃபேமிலி எங்க இருக்குது, நித்திய குடும்பம் எங்க இருக்குது அப்படின்னா பரலோகத்துல இருக்கிறது. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம் பரலோகத்தை குறித்ததான ஞானம் நமக்கு வேண்டும். பரலோகத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவருமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரே குடும்பமாக. குடும்பம்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? ப்ரொடக்டிவிட்டி, ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனிவுள்ள, கனிகளை வர்த்திக்க பண்ணக்கூடிய காரியம் நிறைந்ததுதான் ஒரு குடும்பம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் ஃபேமிலி லைஃப்? குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறைமை என்ன? பூமியில வேதத்துக்கு புறம்பாக பரிசுத்த குறைச்சலை கொண்டு வரும்படிக்கு நிறைய விதமான குடும்பங்களை பிசாசு இந்த கடைசி நாட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். நீங்க இன்டர்நெட்ல டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு போட்டீங்கன்னா லிஸ்ட் உங்களுக்கு வரும். லிஸ்ட் ஆஃப் ஃபேமிலி, லிஸ்ட் ஃபார் டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி. வித்தியாசமான, சில நேரங்களில் அருவருக்கத்தக்கதான குடும்பத்தை இந்த உலகத்தில் பிசாசு அறிமுகப்படுத்தியிருக்கிறான். ஆணும் சேர்ந்து வாழ்கிற குடும்பம், பெண்ணும் பெண்ணும் இணைந்து நடத்துகிற குடும்பம், அல்லது ஒரு கணவன் 2 மனைவி, அல்லது ஒரு மனைவி 3-4 புருஷர்கள். இப்படி நூதனமான அருவருப்பான காட்ஸ் பேட்டர்ன் ஆஃப் ஃபேமிலிக்கு அகென்ஸ்டா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாம் தி மேக்சிமம் ஹி கேன் த டெவில் இஸ் டூயிங். நம் காலையில் நம்ம பார்த்தோம், உலகத்தில் பாவத்தை கொண்டு வருவதற்கு அடிப்படையாக, அல்லது த பிளேஸ் ஆஃப் ஆரிஜின், பாவம் தோன்றுகிற இடம் எங்க அப்படின்னா அது குடும்பம் தான். கர்த்தருடைய பரிசுத்த குலைச்சலை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா சாத்தான் எங்க தான் கைய வைக்கிறான்? குடும்பத்தை கைய வைக்கிறான். சோ குடும்பத்துல ஒரு பிரிவினை கொண்டு வந்தால், குடும்பத்துல சமாதான குறைச்சலை கொண்டு வந்தால், குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வந்தால், குடும்பத்துல சந்தேகத்தை கொண்டு வந்தால், குடும்பத்துல வேதனையை கொண்டு வந்தால், குடும்பத்துல தரித்திரத்தை கொண்டு வந்தால், அந்த குடும்பத்தில் உள்ள மனிதன் பாவத்தை நோக்கி அவன் கடந்து செல்கிறான். மதுபானத்தில் அடிமையா இருக்கிறவங்களை கேட்டவனா அவன் சொல்லுகிற காரியம், குடும்பம் சரியில்லை. ஏன் கொலை செய்த அப்படின்னு சொன்னா குடும்பம் சரியில்லை. ஏன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க? குடும்பம் சரியில்லை. ஆகையால் சொசைட்டில நடக்கிற எல்லா கிரைம்ஸ்க்கும் காரணம் குடும்பம். குடும்பம் ஒரு நல்ல பல்கலைக்கழகம். நல்ல சொசைட்டி உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல நல்ல குடும்பங்களை உருவாக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட் சிட்டிசன்ஷிப்பினுடைய டெவலப்மெண்ட், குடிமக்களினுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும், பிசாசு குடும்பத்துக்குள்ள ஒரு தாக்கத்தை வைத்திருப்பானால், அடிமைத்தனத்தை வைத்திருப்பானால், எத்தனை திட்டங்களும், எத்தனை முறைகளும், வழிமுறைகளும், எத்தனை விதமான கல்வி முறைகளும் சொசைட்டியை, சமுதாயத்தில் ஒரு மேன்மையை கொண்டு வர முடியவே முடியாது. ஆகையால் பரிசுத்தமாக இருந்தாலும் சரி அது குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். எழுப்புதலாக இருந்தாலும் சரி குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். தேவனுடைய அற்புதமாக இருந்தாலும் குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கணும். தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்றாலும் அதை கர்த்தர் குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா.
நிறைய வேத உதாரணங்கள் இருக்கு, நமக்கு தெரிந்ததே. ஆகையால் கர்த்தர் என்ன செய்கிறார்? பரலோகத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த யூனிட்டினுடைய பிம்பமாக நிழலாட்டமாகத்தான் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகையால் பரலோகத்தை போல நம்முடைய குடும்பத்தை வைத்திருப்பது நமது தலையாய கடமை. இங்க வந்து கண்ணீர் வடிச்சு எனக்கு விடுதலை தாங்க, ரட்சிப்பு தாங்க, கடலில் விடுதலை தாங்க ஜெபிக்கிறது எல்லாம் சரிதான். ஆனா நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு 2 விதமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு. ஒன்று திருமண பந்தத்தை பாதுகாப்பது, இரண்டாவது பெற்றோர் அல்லது பெற்றோராக ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பெற்றோராக இருப்பது. ஒரு குடும்பத்தில் திருமண பந்தம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பட்டிருக்கும். பேரண்ட்ஹுட், பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்த பெற்றோர்கள் அவர் இருப்பார்கள் என்று சொன்னாலும் அந்த குடும்பம் எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்கூல்ல இருந்து ஒரு ரப்பர் உங்க பையன் திருட்டிட்டு வந்தான்னா உடனே இது திருட்டு, ஆண்டவருக்கு விரோதமானது, இது பாவம், இது ஆண்டவர் அடிப்பார் அப்படின்னு சின்ன பிள்ளையில சொல்லி கொடுத்தா அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை கற்றுக் கொடுத்தோன்னா அவன் வளர்ந்து முதிர் வயது ஆகும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அந்த உண்மையில சத்தியத்துல அவன் வளர்ந்திருக்கிறான். சண்டே ஸ்கூல்ல ஒரு கதை சொல்லுவான். ஒரு பையன், ஒரே ஒரு பையன், ஒரு தாய்க்கு ஒரே ஒரு பையன் ஒரு பெரிய குற்றத்துல அகப்பட்டு அவன் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு தூக்கு மேடைக்கு நிறுத்துகிறார்கள். தூக்கு மேடையில் நிறுத்தின உடனே மரணத்துக்கு முன்பதாக கடைசியாக ஒரு உன் ஆசை என்னன்னு கேட்ட பொழுது அந்த பையன் சொன்னா, வாலிப பையன், என் தாயாரை கடைசியாக ஒரு முறை என் தாயாருடைய முகத்தை நான் பார்க்கணும்னு கேட்டான். உடனே தாயார் பக்கத்துல வர வைத்து தாயாரை கடைசியாக நான் முத்தமிட்டுக்கிறேன் என்று சொல்லி பெர்மிஷன் கேட்டு வந்து கூப்பிட்டு தாயாருடைய தலையை பிடித்து அவளுடைய மூக்கை கடித்து கத்தி கதறி அவளை உமிழ்ந்து காரி துப்பி, நீ என்னை சிறு வயதிலே நான் சிறு தவறு செய்யும் பொழுது தவறு என்று கற்றுக் கொடுத்திருப்பேன், ஆனால் நான் இன்றைக்கு இந்த தூக்கு மேடையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கதறினான் என்று சண்டே ஸ்கூல்ல ஒரு கதையை கேட்டிருக்கிறோம். ஆகையால் குடும்பத்தில் தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறதுனால பிசாசு என்ன செய்கிறான்? பிள்ளைகளை தொடுவான், மனைவியை தொடுவான், கணவனை தொடுவான். நல்லா கவனிங்க, சமுதாயத்தில் நடக்கிற பெரிய பெரிய குற்றங்கள் நடக்கிறது எல்லாத்துக்கும் அவன் வளர்ந்து வந்த குடும்பத்திற்கும் சம்பந்தம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தார் என்பதற்கு சாட்சியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52 நாம் வாசிக்கிறோம். லூக்கா 2:52 யாராவது ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 2:52. இயேசுவானவர் நல்லா கவனிங்க, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நான் உங்களுக்கு சொன்னேன், மல்டிப்ளிகேஷன் அல்லது ப்ரொடக்டிவிட்டி அல்லது ஃப்ரூட்ஃபுல்னஸ் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் காட்ஸ் பிப்ளிக்கல் டெஃபினிஷன் ஃபார் ஃபேமிலி. ஒரு குடும்பம்னா விருத்திக்க பண்ணுகிறக்கூடிய அந்த வல்லமை இருக்குதான் இருக்கணும். எதை குடும்பம்னு சொல்லுவோம்? ஒரு மனுஷன் தனி மனுஷன் குடும்பம்னு சொல்ல மாட்டோம். தனி ஒரு ஸ்திரியை குடும்பம்னு சொல்ல மாட்டோம்.
கணவன் மனைவி குறைந்தபட்சம், அப்புறம் பிள்ளைகள், இவர்கள் குடும்பம்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த ஃபேமிலி அவர் ஞானத்தில் வளர்ந்து வருவதற்கு போதுமானதாய் இருந்தது. அடுத்து வளர்த்திலும், ஞானத்திலும் வளர்த்திலும். ஸ்தோத்திரம். ஸ்டாச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ச்சியிலும் அப்படின்னு சொன்னோம்னா சகல விதமான முதிர்ச்சியிலும். பெற்றோர்கள் எந்த அளவில் மெச்சூரிட்டி இருக்கிறாங்களோ அந்த அளவில் தான் பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு கணக்கு வாத்தியாருக்கு எவ்வளோ கணக்கு தெரியுதோ அவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு கணக்கு தெரியும். பெற்றோர்கள் என்ன மெச்சூரிட்டியில் இருக்கிறாங்களோ அந்த மெச்சூரிட்டி அளவு தான் பிள்ளைங்க வளருவாங்க. லண்டன் யூனிவர்சிட்டியில் போய் பிள்ளைகளை படிக்க வச்சாலும் அவங்க சுபாவம், அவங்களுடைய குணம், பிரச்சனையை கையாளுறது, ரிலேஷன்ஷிப்பை கையாளுறது, மற்றவர்களோடு பழகிறது எல்லாமே யார் மாதிரி தான் இருப்பாங்க? பெற்றோர் மாதிரி தான் இருப்பாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பிள்ளையை போட்டாப்புல அவன் இங்கிலீஷ்கார மாதிரி மெச்சூர்டெல்லாம் மாறவே மாட்டான். அங்கே போய் நம்மளை மாதிரி கீழ்த்தரமான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அங்கே போய் கோல் சொல்லிக்கிட்டு இருப்பான், அங்கே போய் பொய்யை சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போயிருந்தப்போ ஒரு பெரிய லைப்ரரி, அந்த லைப்ரரியில் ஒரு இடத்துல ஜெராக்ஸ் மிஷின் இருந்தது. ஜெராக்ஸ் மிஷின் இருந்த உடனே அங்கே ஆள்லாம் யாரும் கிடையாது. நாமளே போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். ஏதாவது புக்ஸ் ஜெராக்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஜெராக்ஸ் எடுக்கணும், ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், ஓப்பன் பாக்ஸ், க்ளோஸ் பாக்ஸ் இல்லை, காணிக்கை பெட்டி மாதிரிலாம் கிடையாது, ஓப்பன் பாக்ஸ். அதில் நிறையா காயின்ஸ் இருக்கும், பணம் இருக்கும். என்ன நடைமுறை அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், போய் ஜெராக்ஸ் எடுத்துடலாம். நீங்கள் எத்தனை பக்கம் எடுத்துருக்கிறீங்களோ அத்தனை பக்கத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், தொகையை அந்த பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் போயிடணும். இப்படி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த பணத்தை யாரும் எடுத்து போகிறது கிடையாது. அவன் எத்தனை பக்கம் எடுத்துருக்கணும் அது உண்மையாக என்ன செஞ்சிடறான், போட்டு போயிடறான். நம்ம பிள்ளைங்க அங்கே போய் படித்து அந்த கலாச்சாரத்தில் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சி யாரை பொறுத்து இருக்கும் அப்படின்னா பெற்றோர்களுடைய வளர்ச்சி பொறுத்து தான் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கே கிண்டர் கார்டனில், அமெரிக்கா தேசத்தில், மேற்கத்திய நாடுகளில் கிண்டர் கார்டனில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் விளையாட்டாக ஒரு பெரிய ரூமில் நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய சாக்லேட்டை வைத்து பிள்ளைகளை விட்டு ஒவ்வொரு சாக்லேட்டுக்கும் எவ்வளோ ரூபான்னு போட்டிருக்கோம் அந்த ரூபாய் பைசாவை அந்த பாக்ஸில் போட்டுட்டு நீ எடுத்துகிட்டு வரணும். இது ஒரு ஆக்டிவிட்டி. சின்ன குழந்தையிலேயே அது கற்று கொடுத்துட்றாங்க. அங்கே ஷாப் கீப்பர்லாம் இருக்க மாட்டான், யாரும் ஷாப் கீப்பர் இருக்க மாட்டான். ஸோ குழந்தைகளுக்கு என்ன தெரியும் சிறு வயதில் அப்படின்னா, நம்முடைய பணத்துக்கு மிஞ்சின சாக்லேட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்கலாம். இதே தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலும். நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு இருக்கிறோமோ அப்படி தான் அவங்க வளருவாங்க. சபையில் எவ்வளோ வல்லமையான பிரசங்கம் பண்ணாலும் அவைகளை மாற்றாது. சபையில் வல்லமையான கர்த்தருடைய ஆவியானவை இறங்கி கிரியை செய்தாலும் நமது பிள்ளைகளை மாற்றாது. எவ்வளோ பெரிய ஆழமான சத்தியம் போதிக்கப்பட்டால் நமது பிள்ளைகளை மாற்றாது. நமது பிள்ளைகளை கனி உள்ள திராட்சை செடியாய் ஒலிவ மர கன்றுகளாய் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருக்கு ஏற்ற வளர்த்தியில வளரத்தக்கதான எல்லா காரியங்களும் அமைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் 6 நாட்களில் உங்கள் பிள்ளைகளை மாற்றாதத 1 மணி நேரம் பிரசங்கம் ஞாயிற்றுக்கிழமையில எந்த பிள்ளையும் மாற்றாது. பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சுச்சுன்னா உடனே சபையை குறை சொல்றது. சர்ச்சுக்கெல்லாம் வந்தான், சண்டே ஸ்கூல்லாம் வந்தா, அவ அப்படி போயிட்டா, இப்படியே திருப்பி போட்டுறது. இதே அந்த பிள்ளை நல்லா படிச்சு நல்ல மேன்மையா வந்துச்சுன்னா, நல்ல ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா யாரும் சபையை சொல்றது இல்லை.
நான் சிறு வயதுலேருந்தே சபையில் வளர்ந்துருக்கேன், நான் பார்த்துருக்கிறேன். நமது பிள்ளைங்களை வளர்ந்து வந்துச்சுன்னா சபை தான் காரணம்னு யாரும் சொல்ல மாட்டான். யாரும் சொன்னதில்லை எனக்கு கேட்டு. நான் படித்தேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிச்சேன், பிள்ளைகளை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன் பார்த்தீங்களா, நான் பண்ண எவ்வளோ தியாகம் தெரியுமா, என் பிள்ளைங்க வளர்ந்துருக்கிறேன். இப்படி தான் பெற்றோர் சொல்ல கேள்விப்படுறோம். இதே பெற்றோர் பிள்ளைங்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டிட்டாங்கன்னா என்ன செய்ய? சண்டே ஸ்கூல் போனா, யூத்து குரூப் போனா, அங்கே போனா ஒன்றும் அப்படி சொல்லுவான். ஆகையால் குடும்பம் மட்டும்தான் தெய்வீகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. தேவன் பிரமாணத்தை கொடுத்தார். பிரமாணத்தை யார் கொடுத்தார்? குடும்பத்திற்கு கொடுத்தார். உபாகமம் 6:5 நீ குடும்பத்தில் கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீ குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோருக்கு, பேரண்ட்ஸுக்கு கர்த்தர் கொடுக்கிற நியமனம். உபாகமம் 6:5 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாகன்னா சேவிப்பாயாக அர்த்தம். கர்த்தரை நீ எப்படி சேவிக்கணும்? முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு முழு பலத்தோடு. அப்படின்னா உன்னுடைய முழு சரீர முயற்சியோடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமுக்கு வருஷத்தில் ஒரு முறை எருசலேம் பண்டிகைக்கு நீ எந்த தேசத்துல இருந்தாலும் நீ வரணும். பை வாக், நடந்து வருவாங்க, வண்டியில வருவாங்க. இப்ப இருக்கிற டிரான்ஸ்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. முழு பலம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பம் கர்த்தர் தருகிற எல்லா ஆசீர்வாதத்திலும் வளரணும், திருப்தியா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் கல்வியிலும் எல்லாத்தையும் வளர்ந்து வந்திருக்கிறாருன்னா அவர் வளர்ந்த குடும்பம் அப்படி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பு மரியாள் குடும்பத்தை அவரை கிறிஸ்துவினுடைய குமாரனாக, தேவனுடைய மைந்தனாக வளர்வதற்கு தேவையான எல்லா படிப்பிதமும் அவ குடும்பத்தில் இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் நம்மை போல குழந்தை போல தான் அந்த பூமியில் அவள் வாழ்ந்தார் இல்லையா? 30 வயசு வரைக்கும் சாதாரண குழந்தை. நம்ம வீட்டில் இப்படி குழந்தை இருக்குது, இப்படிதான் அவர் இருந்தார். ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் வளர்த்து விட்டது யாரு? அவர் வளர்ந்த குடும்பம். யோதா நதிக்கரையில் எப்போ அவர் ஞானஸ்நானம் நடக்கிறாரோ, பரலோகத்திலிருந்து இவரை நேசகுமாரன் என்று பரலோகத்திலிருந்து எப்போ சத்தம் வந்ததோ அதுக்கு அப்புறம் தான் அவர் தேவ மைந்தன். அதுக்கப்புறம் தான் ஊழியம். அதுக்கப்புறம் தான் யாருக்கு சொந்தம் இல்லை? மேரிக்கு சொந்தம் இல்லை, ஜோசப்புக்கு சொந்தம் இல்லை. என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனது அழைப்பு அப்படின்னு சொன்ன போனார். போகட்டும். ஆகையால் குடும்பத்தை கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு அவரை சேவிக்கணும். 6ஆம் வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிட எல்லா இந்த வார்த்தைகளை உன் இருதயத்துல இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் என்ன செய்யணும்? இருதயத்துல வசனத்தை காத்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, 7ஆவது வசனம், உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்துனா என்ன அர்த்தம்? கருத்தாய் போதிக்கணும் அப்படின்னா ஆழமாய் போதிக்கணும், சத்தியத்தை போதிக்கணும், உண்மையை போதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனதானு போதிக்க கூடாது, கருத்தாய் போதிக்கணும். உட்கார்ந்து இருக்கும் போது பேசணும், நடக்கும் போது பேசணும், படுத்திருக்கும் போது பேசணும், எழுந்திருக்கும் போது பேசணும். அப்படின்னா பேசணும், வசனத்தை பேசணும், சத்தியத்தை பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் நீங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதா இருந்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், கர்த்தர் என்ன செய்கிறார்? குடும்பத்தை சகல தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிறார். 9ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் என்ன செய்யணும்? எழுதணும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. வசனத்தினால குடும்பத்தை கட்டுகிறது தான் சாத்தானுடைய சகல அட்டாக்குக்கும் பாதுகாக்கிற ஒரே ஒரு வழி. ஏன் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, பிசாசு குடும்பத்தை தாக்குறான். வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 6 - 12 வரை. சரியா? 10ஆம் வசனம். பிசாசு எதையெல்லாம் தாக்குறான்? அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். சொல்லுங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்க. பிசாசு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தாக்குறதற்கு அவனுக்கு அக்சஸ் இருக்கு, அவனால முடியும். உதாரணம் யோபு. எல்லாவற்றையும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் அதை பாதுகாக்கணும். குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தேவனுடைய வேலி வேணும். பிசாசு ஆண்டவர் பார்த்து சொல்றான், நீர் அவனை வேலி அடைக்கவில்லையா? சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி. ஆமா, காலையிலிருந்து நம்ம இதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். குடும்பத்தை வேலி அடைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேலி அடைத்து பாதுகாக்கணும். அதனால குடும்பத்தை ரத்தத்தில் மூடி மறைக்கிறேன், என் கணவரை ரத்தத்தில் மூடி மறைக்கிறேன், மனைவியை ரத்தத்தில் மூடி மறைக்கிறேன், பிள்ளைகளை ரத்தத்தில் மூடி மறைக்கிறேன் என்கிற வேலி அடைத்து பிரகடனம் பண்ணி நம்ம ஸ்தோத்திரம் உச்சரித்து அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் நம்ம குடும்பத்தில் டெய்லி இருக்கணும். டெய்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பூட்டை தொங்க போட்டா போதாது, பூட்டை என்ன செய்யணும் சொல்லுங்க? பூட்டணும். அது போலதான் நம்ம வாழ்க்கையில வசனத்தை தெரிஞ்சு வச்சா போதாது, அதை பயன்படுத்தணும், அதை லாக் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் பிசாசானவன் என்ன செய்கிறான்? குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு கண்ணியற்ற எபேசியர் 5:11 வாசிங்க. நம் குடும்பத்தினுடைய ஸ்தோத்திரம், குடும்பத்தினுடைய பிசாசினுடைய திட்டம் என்ன? எபேசியர் 5:11. கண்ணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பம், நான் உங்களுக்கு சொன்ன குடும்பம் என்றால் ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ப்ரொடக்டிவிட்டி, கனி உள்ளதற்கு இருப்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்தார்? ஆதியாகமத்தில் குடும்பத்தை உண்டாக்கினார். அது தேவனுடைய சித்தம் குடும்பத்தை குறித்து. சாத்தானுடைய சித்தம் என்ன? பிள்ளை பிறக்கக்கூடாது, தரித்திரம் இருக்கணும், வளர்ச்சி இருக்கக்கூடாது, முன்னேற்றம் இருக்கக்கூடாது, கனி இல்லாத வாழ்க்கை வரணும். இது பிசாசுனுடைய சித்தம். இதை நீங்க என்ன செய்யணும்? வாசிங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி நீங்க கடிந்து கொள்ளணும். என்னுடைய இயலாமையை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். சொல்லுங்க வாயை திறந்து. என்னுடைய இயலாமையை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. 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 என்னுடைய வறட்சியை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். என்னுடைய பலவீனத்தை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். வளர்ச்சி இல்லாத என் குடும்ப வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கடிந்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசை கடிந்து கொண்டு அப்புறப்போன்னு சொல்ற கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இஃப் யூ டோன்ட் லீட் யுவர் ஃபேமிலி, சாட்டன் வில் லீட் யுவர் ஃபேமிலி. நல்லா கவனிங்க. சம்பாதிச்சு தேவையான உணவு கொடுத்து உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல கல்வி கொடுக்கறது மாத்திரம் உங்க குடும்பத்தை நடத்துகிறது கிடையாது. அதெல்லாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வயிற்று பொழப்பு தான். அது இல்ல. தலையாய கடமை என்னன்னா, நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஏற்ற பக்தி உள்ள சந்ததியாக நடத்துறது தான் தேவ சித்தம். அதுக்கு தான் குடும்பத்தை உண்டாக்கினார்.
ஆனா நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அதிகமா எதுல இருக்குது அப்படின்னா, உலகத்தில் நமது பிள்ளைங்க எப்படி அதிகமா இருக்கணும் அப்படிதான் நம்முடைய ஃபோக்கஸ் இருக்கு. அதெல்லாம் வைத்து பொழப்புக்கு கொஞ்சம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, ஜீவன் பண்ணுவதற்கு தேவையான உணவு பிரெட்டுக்கு we live for a bread, live for bread. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னா, நீங்க குடும்பத்தை நடத்தணும். கர்த்தர்கள் நடத்தலைன்னா சாத்தான் என்ன செய்வான்? குடும்பத்தை சாத்தான் நடத்தினா அங்க வறட்சி இருக்கும், வெறுமை இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், ஸ்தோத்திரம், எல்லா உறவுகளில் வேதனை இருக்கும், எல்லா கண்ணீருடைய பாதைகள் இருக்கும். ஒரு வேலையை சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் என்ன செய்வோம்? குடும்பத்தை வேலை எடுத்து பாதுகாப்போம். கர்த்தர் கொடுத்ததான எல்லா அதிகாரத்தை பயன்படுத்துவோம். எல்லா திறப்பு குடும்பத்தில் என்னென்ன திறப்பு இருக்கு கண்டுபிடிக்கணும். பிசாசு குடும்பத்துக்குள்ள வந்து கிரியை செய்ய சாபத்தில் வைக்கிற திறப்பு என்ன இருக்கு, அதெல்லாம் திறப்பெல்லாம் இயேசு நாமத்தில் அடைக்கணும். கூரை நிழல்ல கர்த்தர் பாதுகாக்கணும். அப்பொழுது கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் நடத்துவா. யோசுவா சொல்லுகிறான், நீங்க யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நீங்க குடும்பம், உங்க குடும்பம் யாரை சேவிக்கணும்? கர்த்தரை சேவிக்கணும். உங்க குடும்பம் கர்த்தரையே சேவிக்குமையானால் சகல வேதனைக்கும் கண்ணீருக்கும் விலக்கி பாதுகாத்து நம்மை ஒரு கனிவுள்ள மரமாய் கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இந்த காலையில் இருந்து அப்பா குடும்பத்தை குறித்ததான தியானத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து, கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தந்து, ஆண்டவரே குடும்பத்தை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டத்தை அறியும்படிக்கு நீ கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். குடும்பம் உம்மால் உண்டானது, குடும்பம் கர்த்தருடையது. கர்த்தருடைய வேலையை பூமியில நிறைவேற்றும்படிக்கே நீர் எங்களை குடும்பமாய் மாற்றினேர். ஆண்டவரே, ஒரு மனிதன் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறது போல எங்களுடைய குடும்பம், பரலோகத்தில் இருக்கிற குடும்பத்தை, பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படிக்கே எங்களை குடும்பமாய் ஏற்படுத்தினேர். ஆகையால் எங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிசாசு எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழையாதபடி, எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே பிளவு கொண்டு வந்து, கசப்பை கொண்டு வந்து, வேதனையை கொண்டு வந்து, பரிசுத்த குறைச்சலை கொண்டு வந்து, தேவனுக்கு விரோதமான காரியத்தை நாங்கள் நடப்பித்து கர்த்தருடைய கோபாக்கனைக்கு நாங்கள் போய்விடாதபடி, பிசாசனுடைய எல்லா சாபத்துக்கும் நாங்கள் இரையாய் போய்விடாதபடி கர்த்தர் இந்த வேலையிலே குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாப்பீராக. ஷாபா ரிகம் ஞானகாந்தனா ரிபரை கொந்தனோ ரேக்கெதிரே திருதினமே சுகதரை கந்தனமா. எங்கள் குடும்பங்களை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாங்கள் வேலி அடைத்து பாதுகாக்கிறோம். வறுமை, வேதனை, கண்ணீர், தரித்திரம் போன்ற எல்லா கண்ணீருடைய பாதைகளுக்கு ஆண்டவரே குடும்பத்தை கொண்டு உள்ளே கொண்டு வருவதற்கு உறுதுணையா இருக்கிற எல்லா திறப்புகளையும் இயேசுவின் இரத்தத்தில் மூடி மறைக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் மூடி மறைக்கிறோம். எல்லா திறப்புகளில், எல்லா வாசல்களிலும், நிலைக்கால்களிலும், ஜன்னல்களிலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை பூசி நாங்கள் பாதுகாக்கிறோம். இனி சத்துரு உட்புகுதல் என் குடும்பத்தில் இராதபடி இயேசுவின் நாமத்தில் வேலி அடைத்து முத்திரையிட்டு நாங்கள் பாதுகாக்கிறோம். கனியற்ற அந்தகார கிரியைகளை எங்கள் குடும்பத்தில் இருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கனியற்ற ஜீவியம், கனியற்ற கிரியைகள், கனியற்ற பிரயாசங்கள், கனியற்ற ஜீவியம், கனியற்ற வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். பிசாசே, குடும்பத்தை விட்டு வெளியேறு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தில் சுதந்திரிக்கிறோம். நாங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சகல வல்லமைகளையும் ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் தந்த அதிகாரத்தின் பேரில் இப்பொழுது எங்க குடும்பத்தில் சகல காரியத்தின் மீதும், வல்லமை மீதும், ஆசீர்வாதத்தின் மீதும், மேன்மை மீதும் அதிகாரத்தை சுதந்திரிக்கிறோம்.
ரபாஷகர பரக்கந்த ரோத்திருதினமோ ரிகத ராத்திருதினமா. சாபத்தினான காரியத்தை குடும்பத்தை வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, நீ கரத்தை இயேசுவி நாமத்தில். தரித்திரத்தில் வைத்திருக்கிற குடும்பத்தை தரித்திரத்தில் வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, கரத்தை இயேசுவி நாமத்தினால. அன்ப்ரொடக்டிவிட்டி we cancel it in Jesus name. Unproductivity we cancel it in Jesus name. கனியற்ற சரீரத்தை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கேன்சல் பண்ணுகிறோம், நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டீரே, பதில் தந்தீரே, ஜெயம் தந்தீரே, மகிமைப்படுத்தினீரே. முது நாமத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம், முது நாமத்தை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம், முது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், முது நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிறோம். நீர் எங்கள் மத்தியில் உயர்ந்திருப்பீராக. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழ்கள் பரவாதே. நாளை காலை 5 மணிக்கு ஜெபம் உண்டு. தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.